என் செல்ல குழந்தையே, இது இந்த கருப்பண்ணசாமியின் எச்சரிக்கை பதிவு. உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன். என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன என்பதை சொல்ல வந்தேன். உன் அப்பன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் உனக்கான இரவு உறக்கத்தை நீ நிம்மதியாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும். அதை சரியாக்கி கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கின்ற உன் அப்பன் கருப்பண்ணசாமிக்கு இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதனால் எதை நினைத்தும் நீ வருந்தி உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்கின்றேன். துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்ட காலம் போதும். அவர்களுக்கு ஏழ்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லாரையுமே எளிதாக கண்டித்து விட முடியாது. அவர்களுக்கு என்று சில வாய்ப்புகளை இந்த அப்பன் எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன். அதுபோலத்தான் சில காலமாக உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகிக்கு இந்த அப்பன் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்றேன். துரோகிக்கு இந்த அப்பன் நல்ல வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது அதை அவன் தவற விட்டுவிட்டால் அதன் பிறகு அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை கொடுக்கப் போகின்றேன். இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தப்பித்து கொள்வார்கள். இல்லாத பட்சத்தில் இந்த அப்பனிடத்திலிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது. இது என்னவென்று தெரிந்தால் என் குழந்தையே, நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களால் உனக்கு சோதனைகள் நடந்திருக்கின்றது. எந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி வந்திருந்தால் இவர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ. இப்பொழுது அப்பன் சொல்லும் பொழுது, அப்பா, நீங்கள் இந்த தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அவர்களால் நீ பட்ட வேதனை எத்தனை என்பதை உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையே, எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனி எல்லாம் உனக்கு நிச்சயமாக மறந்து போகும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன். எல்லா சூழ்நிலைகளும் உன்னை மீட்டு என் பிள்ளையே, நீ நல்ல நிலைக்கு திரும்பப் போகின்றாய். இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கத்தான் போகின்றேன். இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் குழந்தையே, எத்தனை காலமாக நீ இந்த அப்பனை நம்பி உன் வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய். இனி மீதம் இருக்கின்ற நாளையும் நீ கடந்து வந்து நான் எப்படி உனக்கு எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொடுத்து மன வலிமையை கொடுத்து உன்னை தூக்கிவிடப் போகிறேன். நான் உனக்காக எப்பொழுதுமே உன் வீட்டிலே காவலுக்கு நிற்கின்றேன். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் காவலாக இருந்து நான் பார்த்து கொள்ளப் போகிறேன். இடையிடையே சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது தான். இடையில் உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாம் நிரந்தரமானது அல்ல. என் செல்ல குழந்தையே, இடையிடையே உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தால் அதற்காக நீ வருத்தப்படாதே.
அவையெல்லாம் நிரந்தரமானது அல்ல. இது எல்லாம் உனக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்ற சோதனைகள் தான். இந்த சோதனைகள் எல்லாம் உன்னுடைய மன வலிமையை அதிகரித்து வாழ்க்கையில் எந்த நிலையையும் எளிதாக கடந்து செல்ல உன்னை வலுவாக்கி கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த கருப்பண்ண சாமியை மட்டும் நம்பிக்கொண்டிரு. உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் சரியான நேரத்தில் நடந்தே தீரும். எத்தனையோ தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்று விட்டது. எத்தனை பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் இந்த கருப்பன் அடித்து விரட்டி இருக்கின்றேன். இதற்கு மேல் அதைவிட பெரிய சக்திகளாக எதுவும் வந்துவிடப் போவதில்லை, வரவும் முடியாது. இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்குமானால் அது நிச்சயமாக நல்ல சக்தியாக மட்டுமே இருக்கும். எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காத வண்ணம் மிக பெரிய பாதுகாப்பு வளையத்தை உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கின்றேன். அதனால் எதற்கும் கலங்காமல் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பிக்கை கொண்டு காத்திரு. என் பிள்ளையே, அப்பன் இன்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன். கவனமாக என் குழந்தையே, அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கவனமாக கேள். என் செல்ல குழந்தையே, அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றவர் அடுத்தவர்களை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றவர்கள். இன்னொருவர் கஷ்டத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக காண்பவர். எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கலகத்தை உண்டாக்குபவர். இது போன்ற தீய எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த கருப்பன் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஒரு நாளும் இவர்கள் இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதத்தை மற்றும் பெற்றுவிட முடியாது. நான் மட்டுமல்ல, எந்த தெய்வத்தினுடைய ஆசிகளும் இவர்களுக்கு கிடைத்து விடாது. மாறாக வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதனைகள் என்று எந்நாளும் அதில் தவிர்க்க முடியாத நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த நிலை தனக்கு வந்திருக்கின்றது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள், நாம் தெய்வங்களுக்கு எத்தனையோ பூஜனைகளை செய்கிறோம், தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்காமல் எப்படி இருந்து விடும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து கூட பார்க்காது. இவர்கள் இருக்கின்ற திசை பக்கம் கூட திரும்பாது. எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து எத்தனை தான் கொட்டி கொடுத்தாலும் இவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து எந்தவித ஆசிகளும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒருவருக்கு இதைவிட மிகப்பெரிய தண்டனை என்று வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நினைத்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடைபட்டு நிற்கும். எதை மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு திரும்ப நடக்கும். நாம் செய்ய நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது இன்று நேற்று கொடுக்கப்பட்டதல்ல. பல காலமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்றும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு இந்த கருப்பன் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய முயற்சிகள் தோல்வியுற்றது. அவர்கள் நினைத்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்கு மேலும் விட்டு வைப்பது தவறல்லவா? தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கும் என நினைப்பது தவறு. இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் சறுக்கல்களை காணப்போகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ காணப்போகிறாய். அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
அப்பொழுது திரிந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக நான் மன்னிப்பை கொடுப்பேன். அவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்தால் உன் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பினை கேட்பார்கள். அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இவர்களை வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தனியாக நின்று அனுபவிக்க வேண்டியது ஒன்றே அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய தண்டனை. என்றேனும் ஒரு நாள் திருந்தி நல்வழிக்கு வர வேண்டும் என்று தான் இந்த கருப்பன் அவர்களை பற்றியும் நினைக்கின்றேன். ஆனால் அந்த துரோகிகள் இது போன்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதாக தெரியவில்லை. இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ உன் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்திற்கான மனநிறைவான விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இனி சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்ற சுபகாரியங்களை நீ கவனம் செலுத்து. துரோகிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது. எனவே துரோகிகளை ஒரு காலத்தும் மன்னித்து விடாதே. அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது. எனவே என் தங்கமே, நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ
அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில்
அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனையை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.